Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு Farhani's Kitchenல தந்தூரி சிக்கன் பிரியாணி தான் செய்யற மாதிரி காட்ட போறேன். வாங்க இதை எப்படி செஞ்சுக்கொள்றேன்னு வீடியோக்குள்ள போய்ட்டு பார்ப்போம். நான் இன்னைக்கு இந்த பிரியாணியை செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டல. செய்ய போக்கலே காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கு இதை பார்த்து செஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கேருந்து பிரியாணியை செஞ்சு கொள்றதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணணும். எங்கேருந்து சிக்கனை மேரினேட் பண்ணி கொள்றதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். உங்களுக்கு கர்ட் இல்லாட்டி யோகட் சரி இதுக்கு போட்டு செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் போட்டுக்கொள்ளுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளுறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடரும் போட்டுக்கொள்ளுறேன். நான் இன்றைக்கு இந்த பிரியாணியை செஞ்சு கொள்றதுக்கு இந்த தந்தூரி மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மசாலா போட்டு இந்த பிரியாணியை செஞ்சேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கும் காட்டினேன். ஆயில் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கு ரெட் கலர் ஃபுட் கலரின் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் நல்ல ஒன்றுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு பெருசாக வெட்டி கொண்ட கோழி 1.5 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்லா வடிஞ்சதுக்கு போகிறோம். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கோழியை நல்லா இப்படி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பேசிக் ஒரு காய் எடுத்து அது ஜூஸையும் இதிலே புழிஞ்சு ஊற்றிக்கொள்ள போகிறேன். பேசிக்காவே ஊற்றி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இப்படி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை மூடி ஒரு 1/2 hour வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் கொஞ்சம் மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் எங்களோட பிரியாணி மிக்ஸனுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் எங்களோட வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கொள்றதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். வெங்காயம் 4 காய் எடுத்து அதை இப்படி மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல நான் இந்த அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லா வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி எங்களோட எல்லா வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டு இப்போ எங்களோட இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தான் ஆயில் பேலன்ஸ் ஆகிக்குது. நான் இந்த ஆயிலில் எங்களோட மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்ட சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் இப்படி போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா 2 சைடுக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும்
வாங்க நாங்கள் எங்கள்கிட்ட ரைஸ் எப்படி குக் பண்ணிக்கொள்றேன்றதை பார்ப்பேன். ரைஸை குக் பண்ணிக்கொள்றதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கூடையாக ஊற்றிக்கிறேன். எங்கள் ரைஸை வடிச்சு ஆக்க போகிறதுனால நான் இதுக்கு லிமிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கூடையாகவே தண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் நச்சிரம், அன்னாசிப்பூ ஒன்று, கருவேப்பட்டை ஒரு துண்டு, பேலீஃப் ஒன்று, 4-5 ஏலக்காய், 4-5 கராபு நட்டி இது எல்லாத்தையும் போட்டு அதையும் இந்த தண்ணியோட பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி அதையும் இதிலே போட்டுக்கொள்கிறேன். மின்ட் லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதையும் சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயிலே ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5-10 நிமிஷம் வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் எங்கள் சிக்கன் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். சிக்கன் எல்லாம் ஒரு சைடு நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை திருப்பி மறு சைடே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி 2 சைடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சிக்கன் ஃப்ரையாகி வரும் வரைக்கும் பாருங்க எங்கள் ரைஸுக்கு வச்ச தண்ணி இப்போ நல்லா பாயிலாகி வந்திருக்குது. பாஸ்மதி அரிசி 1.5 கிலோ எடுத்து 1/2 ஹவருக்கு கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ இதில் போட்டு எங்களோட ரைஸை 75% குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அரிசியை போட்டு இப்படி நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எங்களோட ரைஸை குக் பண்ணிக்கொள்ளணும். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி எங்களோட சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ எங்களோட ரைஸ் எப்படி இருக்குதுன்றது பார்ப்போம். இப்போ பாருங்க உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட ரைஸ் நல்லா குக்காகி வந்திருக்குது. ரைஸ் குழஞ்சொன்றும் இல்லை, நல்லா பசந்தாக குக்காகி வந்திருக்குது. இது நான் ஹாஃப் குக்குக்கு தான் இன்றைக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதா இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ரைஸை பிடிச்சி உடைக்க போக்கல உடஞ்சி வர மாதிரிக்கு தான் நிற்கணும். குழஞ்சிருந்தால் இது நாங்கள் கையால் இதாக்க போக்கல எல்லாம் ரைஸ் இதாகி வரும். அப்படி இல்லாமல் நாங்கள் இப்படி சோரோண்டு எடுத்து இப்படி உடைக்க போக்கல உடஞ்சி வர மாதிரிக்கு தான் குக் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு இது சரியாக இருக்கு. இப்போ எனக்கு ரைஸ் குக் ஆகினாலும் போதும். நான் எங்கள் ரைஸை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பிரியாணியோட மசாலா மிக்ஸினை செஞ்சு கொள்றதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் வெங்காயம் மஞ்சிக்காய் எடுத்து இப்படி மெலிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு சோட்டை பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு வெங்காயம் மஞ்சிக்காய் எண்டே இல்லை, பெரிய வெங்காயம் என்றால் 3 காய் எடுத்தாலும் போதுமாகும். வெங்காயத்துக்கு மேலால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வெங்காயம் சோட்டை பண்ண போக்கல உப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் சோட்டை பண்ணிக்கொண்டா எங்களோட வெங்காயத்தில் இருக்கிற தன்மை எல்லாம் உப்பு கொஞ்சம் முடிஞ்சிட்டு வெங்காயம் குயிக்காக சோட்டையாகி வந்துடும். அதனால தான் நாங்கள் வெங்காயம் சோட்டை பண்ண போக்கல உப்பு கொஞ்சம் போட்டே சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். இது வெங்காயம் குயிக்காக சோட்டை பண்ணிக்கொள்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று தான். இது மிச்சம் பேருக்கு தெரியுமா இருக்கும், ஆனாலும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். இது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் நான் இன்றைக்கு சொல்லிக்கொண்டேன். வெங்காயம் கொஞ்சம் இப்படி லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் பச்சை 2 காய் எடுத்து அதை கொஞ்சம் இப்படி 2க்கு வெட்டிக்கிறேன். இப்படி வெட்டி அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். 3 காய் தக்காளி எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். தக்காளியும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்கள் தக்காளி கொஞ்சம் சோட்டையாகி வரும் வரைக்கும்.
தக்காளியும் கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசமும் போயிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா சோட்டையாகி வரப்போக்கல இதுக்கு நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கு தந்தூரி மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மசாலா எல்லாம் நல்லா 2-3 நிமிஷம் குக் ஆகினதுக்கு போகிறோம். இதுக்கு நான் 300 கிராம் தயிர் போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு தயிர் சரி அப்படி இல்லாட்டி யோகர்ட் சரி போட்டு இதை செஞ்சு கொள்ளிடலும். தயிரையும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் ரெட் கலர் ஃபுட் கலரின் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஃபுட் கலரையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு மசாலா இப்படி கொஞ்சம் கொதிச்சுக்கொண்டு வரப்போக்கல இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்டு ஒனியனால் கொஞ்சத்தை கையால் நல்லா இப்படி பொடியாக்கி அதையும் இந்த மசாலா மிக்சிங்கில் போட்டுக்கொள்ளணும். ஃப்ரை பண்ணிக்கொண்டு வெங்காயத்தில் இப்படி கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த மசாலா மிக்சிங்கில் போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மசாலெல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச எங்களோட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கனையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு போகிறோம் இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட மிஞ்சி எல்லாம் 1/2 கப்பும் கொத்தமல்லி எல்லாம் 1/2 கப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தந்தூரி சிக்கன் ரியல் டேஸ்ட்டும் அது ஸ்மெல்லும் வாரத்துக்கு நான் இதுக்கு ஸ்மோக்கி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு இப்படி நான் ஃபாயில் பேப்பர் எடுத்து அது சின்ன கப் ஒன்றாட்டம் செஞ்சு எடுத்துக்கிறேன். செஞ்சு கொண்ட ஃபாயில் கப்பை எங்களோட சிக்கன் மிக்ஸனுக்கு நடுவில் நான் இப்படி வச்சுக்கிறேன். சாக்கோல் ஒன்று எடுத்து அதுக்கும் நல்லா ஹீட் பண்ணி அதை நான் இந்த ஃபாயில் கப்புக்கு நடுவில் வச்சுக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் வர புகை வெளியே போகும்போது டக்குன்னு சட்டியை மூடிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே விளங்குதான் இருக்கேன் சாக்கோல்டு ஹீட்டுக்கு கீ நல்லா மெல்ட் ஆகி அதால் வர புகை நல்லா எங்களோட சிக்கன்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் 2 நிமிஷம் இந்த ஸ்மோக் நல்லா சிக்கன்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி வரத்துக்கு சட்டியை மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட சிக்கன் எப்படி வைக்குதுண்டு. இப்போ உங்களுக்கு விளங்குதான் இருக்கேன் இருந்ததுக்கு புகை கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்குது. நாங்கள் இப்போ மூடியை திறந்து எங்களோட சிக்கனை பிடிக்குதுன்னு பார்ப்போம். மூடியை திறக்கும் மாஷால்லாண்டு நல்ல மனமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும். நான் இப்போ இதில் இருக்கிற ஃபாயில் கப்பை வெளியே எடுத்துட்டு எங்களோட ரைஸை தம் போட்டுக்கொள்ள போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ரைஸை தம் போடும் போது நான் இப்போ எங்களோட இந்த சிக்கன் மசாலாவால் கொஞ்சத்தை சட்டியில் வச்சுட்டு பேலன்ஸை நான் வேறொரு பிளேட் ஒன்றுக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பிளேட்டில் கொஞ்சம் மசாலாவை வேறையாக எடுத்துட்டு சட்டியில் வைக்கிற மசாலாவை கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் நல்லா பரத்தி விட்டுட்டு நான் இதுக்கு மேலால் ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ள போகிறேன். ஹாஃப் குக் பண்ண ரைஸை போட்டு சட்டியில் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் அதை பரத்தி விட்டுக்கொள்ளணும். ரைஸ்க்கு மேலால் இப்படி சின்னதாக வெட்டி கொண்ட மிஞ்சியில் கொஞ்சமும் கொத்தமல்லியில் கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்டு வெங்காயத்தாலையும் கொஞ்சத்தை போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்துக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட சிக்கன் மசாலாவால் கொஞ்சத்தை போட்டுக்கொள்கிறேன். சிக்கனுக்கு மேலால் இன்னொரு கப் சோறு போட்டுக்கொள்கிறேன்.
ரைஸை போட்டுட்டு அதுக்கு மேலால் ஃப்ரை பண்ணிக்கொண்டு வெங்காயத்தால் கொஞ்சத்தை மேலுக்கால போட்டுக்கொள்ளுறேன். வெங்காயத்துக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமும் மிஞ்சி இலை கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்ளுறேன். இதுக்கு மேலால் பேலன்ஸ் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலால் எங்களோட பேலன்ஸ் ரைஸ் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளணும். ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துக்கும் பரத்திட்டு ரைஸை கொஞ்சம் சட்டியில் நல்லா டைட்டாக ஒரு மாதிரிக்கு பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரைஸுக்கு மேலால் ரிட்டன் நான் சின்னதாக வெட்டி கொண்ட கொத்தமல்லி இலையும் மிஞ்சி இலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் ஃப்ரை பண்ண வெங்காயம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். இதுக்கு மேலால் உங்களுக்கு விருப்பம் என்றால் ஃப்ரை பண்ணிக்கொண்ட கஜு கிஸ்மிஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலும். நான் இதுக்கு இன்றைக்கி கஜு கிஸ்மிஸ் ஒன்றும் போடலை. இதுக்கு மேலால் மெல்ட் பண்ணிக்கொண்ட கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரின் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். yellow கலர் ஃபுட் கலரின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளணும். ரோஸ் வாட்டரையும் ஊற்றிட்டு சட்டியை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரைஸுக்கு கலர் மிக்ஸ் பண்ண போக்கில் உங்களுக்கு விருப்பம் என்றால் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரைஸில் ஊற்றி உங்களுக்கு அப்படி செஞ்சு எடுத்துக்கொள்ளவே மேலும் அதையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நான் இன்றைக்கி கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்கில் மிக்ஸ் பண்ணல, நான் சும்மா தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் ஃப்ரெஷ் மில்கில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கொள்ளலும். 15 நிமிஷத்துக்கு போகிறோம் மூடியை திறந்து பார்ப்போம் எங்களோட பிரியாணி எப்படி இருக்குதுண்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்ப்போம் எங்களோட பிரியாணி எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விலங்குது ஐக்கியம். சோறு ஒன்று கொண்டு ஒட்டி குழஞ்சி அப்படி ஒன்றும் இல்லை. ரைஸ் ஒன்றும் உடையாமல் நல்லா பசந்தாக உதிரியாக வந்திருக்குது. உங்களுக்கே விலங்குது ஐக்கியம். நல்லா கலர்ஃபுல்லாக பசந்தாக இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன் பிரியாணி. உங்களுக்கும் எங்களோட இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இது மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியோடு எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.